நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அரிய மந்திரத்தை திருமூலநாயனார் திருமந்திரத்தில் நமக்கு பதித்து வைத்து பரிசளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரசவாதம் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அதாவது செப்பு தங்கமாக மாறிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே ரசவாதம்னா என்ன, இந்த மந்திரத்தால் ரசவாதம் நிகழும் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே ரசவாதத்துடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், இறைவனை அறிந்திடாத இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது செப்பு போல உள்ளது. சிவபெருமான் அப்படிங்கிற அந்த அறிவதோடைய அதில் அப்படி பிரகாசிக்கும் பொழுது, அந்த ஆத்மா மீது பிரகாசிக்கும் பொழுது அந்த செம்பு அப்படியே தங்கமாக மாறிவிடுறது. இந்த ரசவாதம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனம் செப்பு போல் இருக்கிற மனம் தங்கமாக மாறும். நம்முடைய ஆத்மா இறைவனாகப்பட்ட சிவபெருமானுடைய பாதங்களை தியானிக்கும் பொழுது தங்கம் போல் ஜொலிக்கிறது. அதுதான் உண்மையான ரசவாதம். சிவபெருமானுடைய பாதங்களை நாம் தியானிப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி, மறுபடியும் இந்த ரொம்பவும் கிடைப்பதற்கு அரிய மந்திரத்தை திருமூல நாயனார் மறுபடியும் கொண்டாடுகிறார். திருமூலர் திருமந்திரம் 905வது பாடல். வாரே சிவாய நம சிவாய நம, வாரே செபிக்கில் வரும் பேர் பிறப்பில்லை, வாரே அருளால் வளர்க்கூத்து காணலாம், வாரே செபிக்கில் வரும் செம்பு பொன்னே. அற்புதமான பாடல். வாரே சிவாய நம சிவாய நம. நமக்கு தீட்சையை தெளிவாக கொடுக்கிறார் இந்த குரு பகவான் ஆகப்பட்ட திருமூல நாயனார். திருமூலர் சொல்கிறார், சிவாய நம சிவாய நம அப்படின்னு செபித்து கொண்டே வாருங்கள் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறார். வாரே செவிக்கில் வரும் பேர் பிறப்பில்லை, இனி நமக்கு பிறப்பில்லை, திரும்பவும் பிறந்து திரும்பவும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சூழ்ச்சியில் மாட்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டா போரும். வாரே அருளால் வளர்க்கூத்து காணலாம். இறைவனுடைய அந்த திருக்கூத்து சிதம்பரத்தில் அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அல்லவா, அது நாம் இருக்கும் இடத்திலேயே நமக்கு இறைவனை நம்மளால் சென்று தரிசிக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு இந்த மந்திரம் நல்கும். வாரே செவிக்கில் வரும் செம்பு பொன்னே. முதல்லையே நம்ம செம்பு எப்படி பொன்னா மாறும். செம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஆகப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த அருள் கடாட்சம் கிடைக்கும் பொழுது பிரகாசித்து தங்கமாக மாறுகிறது அப்படிங்கிற அற்புதமான திருமந்திரம் தான் இது. சிவாய நம அப்படின்னு சொன்னால் கோடி நன்மைகள் வரும், விதியை மாற்றக்கூடிய மந்திரம் இது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பதிவில் புலிப்பாணி சித்தர் தாய்மகள் இயேசல் 262வது பாடல் பற்றி சொல்லியிருக்கோம். சிவாய நம அப்படி சொல்கிறாங்க. அவாயமில்லைன்னு ஔவையார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நானே ஒரு தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். மாணிக்க வாசகருடைய அற்புதமாக திருவாசகத்தில் ஒலிக்கக்கூடிய அந்த அற்புதமான வரிகள். சிவாய நம அப்படிங்கிறது, அந்த சிவாய நமங்கிறது தவம் செய்து கிடைத்த ஒரு அற்புதமான பரிசாம் மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். அந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபம் செய்து சர்வ மங்களங்களும் அனைவருக்கும் கிடைத்து எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு, இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த சிவகாம சுந்தரியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.